ஜெபம் செய்வோம். செய்திக்கு முன்னாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளைக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அடியேன் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பீராக. கேட்கிற செய்திகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் ஒரு இரும்பினால் எழுதப்பட்ட, ஒரு ஈயத்தினால் எழுதப்பட்ட ஒரு எழுத்தை போல அது ஆழமாய் பதிய வேண்டும். அதன்படி நடப்பதற்கு ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகின்ற தலைப்பு ஆபிரகாமின் நற்பண்புகள். ஆபிரகாமுக்கிட்ட ஏராளமான நற்பண்புகள் இருந்துச்சு. அந்த நல்ல பண்புகளின் நிமித்தமாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமை அந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார். ஏசாயா 41வது அதிகாரம் 8ஆம் வசனம் யாராவது படிங்க. ஏசாயா 41:8. போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாம என்ன சொல்றாரு, என்னுடைய சிநேகிதன் சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் வேற யாரையாவது பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பெரிய பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில். ஆனால் ஆபிரகாம தான் என்ன சொல்றாரு, சிநேகிதன்னு சொல்றாரு. அப்போ ரொம்ப ஒரு ஆண்டவருக்கு ரொம்ப, நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க எங்களுக்கு அவங்க ரொம்ப உருத்தான ஆள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப உருத்தான ஆளா ஆண்டவருக்கு சிநேகிதனா அவர் இருந்தார். அப்போ சிநேகிதன் என்று ஆண்டவர் அந்த ஆபிரகாமை சொன்னதுக்கு என்ன காரணம், ஆபிரகாம்கிட்ட என்னென்ன நல்ல பண்புகள் இருந்துச்சு, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஆபிரகாம் நன்றி அறிதல் உள்ளவராக இருந்தார், நன்றி செலுத்துகிறவராக இருந்தார். அந்த காலத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. ஸ்தோத்திர பலின்னு சொல்லி பலி ஆடு மாடுகளை பலி செலுத்தி தான் ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க, நன்றியை காண்பிப்பார், நன்றியை தெரிவிப்பாங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 2ஆம் 3ஆம் வசனங்கள் யாராவது படிங்க. சரி, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்த உடனே அந்த ஆபிரகாம் என்ன செய்யல, நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் இன்னும் எப்படிலாம் ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒருத்தரே என்ன செய்வோம், பெருமை பேசிட்டு அலைவோம். ஆனால் ஆபிரகாம் அதை செய்யல. ஆபிரகாம் என்ன செய்யறாரு, 7ஆம் அதிகாரம் படிங்க, 7ஆம் வசனம் படிங்க. 12வது அதிகாரம் 7ஆம் வசனம். சரி, பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறனா இருக்கான். தேங்க்ஸ் கிவிங். நம்ம நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உலக பிரகாரமான ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டுங்க, உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாரு, உதவி செய்யும் போது நீங்கள் நன்றி சொல்லலைன்னு வைங்க, அவங்க மனசு நிச்சயம் கண்டிப்பாக வருத்தப்படும். இந்த ஆளுக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் என்ன செய்யலை, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டான்ப்பா, சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, தேசத்தையே கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொல்ற. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு பாட்டு உண்டு, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா? அப்போ நன்றி செலுத்துகின்ற ஒரு அருமையான பண்பு யார்ட்ட இருந்துச்சு, ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. சரி, 2வது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9ஆம் வசனம். சரி, இங்க ஆபிரகாமுக்கும் நிறைய மந்தை, லோத்துக்கும் நிறைய மந்தை இருக்கு. இந்த மந்தை மேய்ப்பருக்குள்ள தான் சண்டை, இவங்களுக்குள்ள சண்டை இல்லை. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை இல்லை, மந்தை மேய்ப்பருக்குள்ள சண்டை.
ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் அவங்களுக்கு, ஏகப்பட்ட ஆடு மாடுகள். ஆக ஆபிரகாம் சொல்லிட்டாரு, நம்ம இந்த தேசம் உனக்கு ஒன்பா இருக்குப்பா, நீ வலது பக்கம் போகிறா, நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நம்ம இனி தனித்தனியாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த விஷயத்தில் வந்து பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து லோத்து கூட வாக்குவாதம் பண்ணலை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணலை. ஆனால் என்ன செய்கிறாருன்னா விட்டு கொடுக்காரு. நீ எந்த இதை எடுத்துக்க, முதல்ல ஆபிரகாமுக்கு சகோதரருடைய மகன் தான் லோத்து, அண்ணன் பையன். முதல்ல அவனுக்கு தான் சான்ஸ் கொடுக்காரு. இவர் நான் இந்த ஏரியா எடுத்துக்கிறேன்ப்பா, நீ எதை வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்லலை. முதல்ல அவனுக்கு தான் சான்ஸ் கொடுக்காரு. உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்க. பாருங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு நம்ம கிட்ட கிறிஸ்தவங்க கிட்ட விட்டு கொடுக்குற பழக்கம் இருக்குதாங்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னால் மறக்கவே முடியல. காரைக்கால்னு ஒரு இடம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் பாண்டிச்சேரி ஏரியா காரைக்கால். அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு பையன், கோஎஜுகேஷன் ஸ்கூலு, அது 8ஆம் கிளாஸோ 9th நினைக்கிறேன், சின்ன கிளாஸ் தான். ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒன்றா படிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனால் இந்த பையன் என்ன செஞ்சிருவான், திடீர்னு நல்லா படித்து அந்த பிள்ளையோட ரேங்க் முன்னே வாங்கிடுவான். இது இவங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமையாகவே இருந்துச்சு கொஞ்ச நாளாக. கடைசியில் என்ன பண்ணாங்க, அந்த பொம்பளை பிள்ளையுடைய அம்மா அந்த பையனை ஒரு ஜூஸ் கொடுக்குறேன்னு கொடுத்து விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. ஏங்க ஒரு சின்ன விஷயம், அற்பமான விஷயம். அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரான், இந்த பிள்ளை சில நேரங்களில் ஃபஸ்ட்டு வரும், மேக்ஸிமம் அவன் வந்துடுறான். அப்போ அவனை முந்த முடியல. இதுக்காக விஷம் வச்சு கொள்வாங்களா? எங்கேயாவது நடக்குமா உலகத்தில்? ஆனால் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு தரங்கட்டவங்களாக போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. விட்டு கொடுத்தனால ஆபிரகாம் கெட்டு போனாரா? கெட்டு போகவே இல்லை. அவர் மேலே மேலே என்ன செஞ்சிட்டாரு, ஆசீர்வதிக்கப்பட்டு தான் போனார் ஒழிய அவர் கெட்டு போகலை. இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை எனக்கு என்ன செய்யணும், நம்மக்கிட்ட வரணும். இப்போது உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் ஒரு வேளை படிக்காங்கன்னு வச்சுக்கோமே, உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு வருஷம் படிக்கிறாங்க. முதல் ஒரு வருஷத்தில் பாதி, முதல் பகுதி உங்கள் பையன் கிளாஸ் பீப்புள் லீடர்னு வச்சுருக்காங்க. அப்போ அடுத்த பாதி, அதாவது நவம்பர் மாதத்துலேருந்து இன்னொரு பையனை வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீ விட்டு கொடுப்பியா விட்டு கொடுக்க முடியா? சொல்லு, நீ தான் சொல்லணும். விட்டு கொடுப்பியா, நான் தான் இருப்பேன்னு சொல்லுவியா? சொல்லு. என்னைய கேட்கல, விட்டு கொடுத்துருவியா? பரவாயில்லப்பா, ரொம்ப நல்ல பையனாக இருந்திருக்கான். இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை என்ன செய்யணும், நமக்கு வரணும். இந்த ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பண்பாக இருந்தது. அடுத்தபடியாக பார்க்கும்போது கைகளின் சுத்தம். அவன் கை சுத்தமான கை. அதாவது அடுத்தவங்க பொருளுக்கு ஆபிரகாம் என்னைக்குமே என்ன செய்ய மாட்டார், ஆசைப்படவே மாட்டார். லூக்கா 19வது அதிகாரம் 9ஆம் வசனம். சரி, சகை வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு. சகை வீட்டில் அவன் ஆண்டவர் வந்தோடனே அவன் சொல்றான், ஆண்டவரே யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கினா நாளத்திலே என்ன செஞ்சிடறேன், திருப்பி கொடுத்துட்றேன். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு அதோட விடலை, அதில் இன்னொரு பாயிண்டையும் சேர்க்கிறாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இந்த வசனத்தை நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். ஏன் சொன்னார் ஆண்டவர்? ஏன் சொன்னார் அப்படின்னா, ஆபிரகாம் அடுத்தவங்க ஆஸ்திக்கு என்ன செய்யல, ஒரு காலமும் ஆசைப்படலை. இவன் ஆபிரகாமை போல என்ன செய்யறான், தன்னிடத்தில் உள்ள அடுத்தவருடைய பொருளெல்லாம் நான் விட்டு கொடுத்துட்றேன், திருப்பி கொடுத்துறேன்னு ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானேன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22, 23 வசனங்கள் படிங்க. சரி, அதாவது சோதோமில் லோத்து இருக்கார்,
சோதோமின் ராஜாவோடு கூட அங்கே இன்னும் ஒரு குரூப், ஒரு 4 ராஜாக்கள். சோதோமின் ராஜாவோட மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஆப்போசிட் குரூப்பில் 4 ராஜாக்கள் இருக்காங்க. சினையாரின் ராஜா, அப்புறம் ஏலாசாரின் ராஜா, ஏலாமின் ராஜா, அப்புறம் திதியால் என்று சொல்லப்படக்கூடிய ராஜா, அது ஒரு 4 பேர் ஒரு குரூப்பு. சோதோமின் ராஜா, அப்புறம் கொமோராவின் ராஜா, அது கூட ஒரு 5 பேர் மொத்தம். இவங்களுக்குலாம் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் நடக்கும்போது லோத்துடைய பொருட்கள் மட்டும் இல்லை, மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யாரு? சோதோமின் ராஜா கைக்குள்ளே. சோதோமில் இவங்க இருக்காங்க, லோத்து. அவங்க சண்டை போட்ட அந்த ராஜாக்கள் வந்து இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது ஆபிரகாமுக்கு செய்தி வருது, உங்கள் சகோதரன் மகனை அந்த குடும்பத்தை எல்லாம் கொண்டு போயிட்டான்யா. உடனே இவனுக்கு பொறுக்க முடியுமா? ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். உடனே 318 பேரை கூட்டிக்கிட்டு ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, போகிறார். ஆபிரகாம் அந்த இடத்துல உண்மையில ஒரு யுத்த வீரனாகவும் இருந்திருக்கிறார். போய் அவங்கள மடங்கடித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தார். ஒரு ஆள் பாக்கி இல்லை. எதிராளிகள் பிடிச்சிட்டு போன அத்தனை பேரையும் திருப்பி கொண்டு வந்துட்டாரு. எல்லா பொருட்களையும் திருப்பி கொடுத்தாரு. அப்போ சோதோமின் ராஜா வராரு. யாரு? ஆபிரகாம் யுத்தம் பண்ணி ஜெயித்து வரும்போது எதிர்கொண்டு வராரு, வரவேற்கிறதுக்கு சோதோமின் ராஜா வராரு. ஐயா, ஆட்களெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, பொருட்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுங்க, எடுத்துங்க. அவர் கொஞ்சம் பெருந்தன்மையாக சொன்னது போல தான் சொல்கிறாரு. நம்ம பார்வைக்கு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆபிரகாம் ரொம்ப சென்சிட்டிவான ஆள். என்ன சொல்கிறாருன்னா, நான் இவன் படித்தோம், ஒரு சரட்டி ஆகிலும் ஒரு பாதரட்சியின் வார ஆகிலும் கூட என்ன உங்ககிட்ட நினைச்சு வாங்க மாட்டேன். ஏன்னா ஆபிரகாம ஐஸ்வர்யவனாக ஆக்கினேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இது என்னன்னா, இதை எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், ஓம் பொருள் எனக்கு எதுக்கியா, ஓம் பொருள் நீ வச்சுக்க என்கிற அந்த கொள்கையில் ஆபிரகாம் உறுதியாக இருந்திருக்கிறார். அதனால தான் சகைய வீட்டுக்கு போன இடத்துல ஆடாட்டு சொல்லார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அப்போ அந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த பெருந்தன்மையான ஒரு குணங்கள், பண்புகள் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தபடியாக ஆபிரகாம் வந்து எதுவுமே ஃப்ரீயாக வேணும்னு சொல்லி என்ன செய்யலை, ஆசைப்படலை. ஃப்ரீயாக வேணும். இப்போ நம்ம நாட்டில் மக்களை வந்து ஃப்ரீன்னு கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க அது. ஆனால் ஆபிரகாம் ஃப்ரீ அப்படிங்கிறதுக்கு ஆசைப்படவே இல்லை. ஆதியாகமம் 23வது அதிகாரம் 12-13 வசனங்கள். ம் 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 சரி, ஆபிரகாமை பார்த்து எப்ரோன் என்பவன் சொல்கிறான், இந்த மக்பேலா குகையை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் மனைவியை முதல்ல அடக்கம் பண்ணுற, சாரால் இறந்துட்டாங்க, உங்கள் மனைவி முதல்ல அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். கிட்டத்தட்ட ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் அவன் சொல்கிறான். அவனை சரி எவ்வளோ அவங்க ஆபிரகாமை ஒரு ரொம்ப கனத்துக்குரிய மனுஷனாக வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். எங்களுக்குள்ளே நீங்கள் மகா பிரபு, நீங்கள் பெரிய பிரபு, அதனால் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கிற அர்த்தத்தெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மீனிங்கில் தான் அவர் சொல்கிறார். எப்ரோன் அந்த மக்பேலா குகையை ஃப்ரீயாக எடுத்துக்கங்கன்றார். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, நிலத்துக்குரிய கிரயத்தை நான் தரேன், அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். அப்போ எவ்வளோ பெறும், இத்தனை ஷெக்கல் பெறும்னு அவர் சொல்கிறாரு. அதை நிறுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு தான் என்ன செய்கிறாரு, அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். இந்த பண்பு ஆபிரகாம் கிட்ட காணப்பட்ட இந்த கேரக்டர் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருந்தது, பிடிச்சிருந்தது. அடுத்த பாயிண்ட் ஒன்று, ஆபிரகாம் கிட்ட உபசரிக்கிற தன்மை. எபிரேயரின் புத்தகம், எபிரேயரின் நிருபம் 13வது அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால சிலர் நினைச்சாங்க அறியாம தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. நான் யோசிச்சேன், இந்த வசனம் யாரை வச்சு எழுதியிருக்காரு, எபிரேயர் ஆக்கியோன். ஒரு எபிரேயர் பவுல் தான் எழுதுறாருன்னு சொல்றாங்க, எழுதியிருக்காருன்னு மேக்சிமம் சொல்றாங்க. அது பவுல் தான் எழுதியிருக்கணும், கரெக்ட். ஆனால் எதை அடிப்படையாக வச்சு இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிப்பேன் சில நேரம். எது வேற எதையும் இல்லை, ஆபிரகாம அடிப்படையாக வச்சு தான் நினைச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அந்நியரை உபசரிக்கிறார் ஆபிரகாம், ஆனால் அறியாம யார் அது, தேவதூதரையே என்ன செஞ்சுட்டாரு, அவர் உபசரிச்சுட்டாரு. அது மேலே நம்மளும் வந்து என்ன செய்யணும், அந்நியரில் உபசரிக்கணும். இந்த காலத்தில் அந்நியரை உபசரிக்கிறது ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். பழைய காலத்தை மாதிரி இது வந்து ஒரு பாவமறியாத காலம் கிடையாது. இப்போ என்ன கொடுமைகள் நிறைய நடக்குது. ஆனால்
பாவப்பட்டவங்க எளியவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அந்த காரியங்கள் அதெல்லாம் நம்ம ஆபிரகாமை போல என்ன செய்யணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். ம் ம் ஆ ம் போதும். வந்தவங்களை யாரோ ஒருத்தர் வராங்க, 3 பேர் வராங்க, யாருன்னே அவருக்கு என்ன செய்யல தெரியல. அது பாவம் அறியாத காலம். இந்த காலத்தை மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு வர்ற ஆட்கள் கிடையாது, நல்லவங்க. சரி, அந்நியர்கள் தானே, சரி ஐயா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு விடலை. அப்பம் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்துக்கு இறைச்சி எல்லாம் வேலைக்காரனை ஆயத்தப்படுத்த சொல்கிறாரு. நீட்டாக ஒரு விருந்து நடக்குது. கடைசியில் வந்தது தேவதூதர்கள்னு சொல்லி அவருக்கே தெரியாது, தெரியாமல் என்ன செஞ்சிட்டாரு, உபசரிச்சிட்டார். இந்த உபசரிப்பு ஆண்டவருக்கு பிடித்தமாக இருந்தது. சரி, அடுத்தபடியா ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18-19 வசனங்கள். ம் 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 சரி, 18வது வசனத்தில் ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. உண்மையிலே இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஆபிரகாம ஒரு ஃப்ரெண்டா வச்சிருந்தாருங்கிறது நமக்கு என்ன செய்யுது, புரியுது இல்லையா? இப்போ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராக இருக்காங்க, நிறைய சில விஷயங்களை நினச்சி மறைக்காமல் ஓப்பனாக என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். ஆண்டவரே கடவுளே சொல்கிறாரு, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அந்த சிநேகிதத்துவம் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுங்கிறதுக்கு இந்த வசனம் தான் ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ், சாட்சி. அப்போ அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். இப்போ ஏன் ஆபிரகாம ஒரு சிநேகிதான ஆண்டவர் நினைச்சார்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல பின் சந்ததிக்கு கூட என்ன செய்வான், நீதி நியாயம்னா என்ன, எப்படி நடக்கணும், எப்படி இந்த உலகத்தில் நீதியாக நடக்கணும், எப்படி நியாயமாக நடக்கணுங்கிறத எல்லாருக்கும் என்ன செய்வான், அவன் கற்றுக் கொடுப்பான், கட்டளையிடுவான் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை மட்டும் இல்லை, நமக்கு அறிமுகமானவங்களை, நம்ம குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களை, நம்ம சொன்ன யாரெல்லாம் கேட்பாங்களோ அவங்கள நம்ம என்ன செய்யணும், நல்ல வழியில் நடத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறதில்லை. அதை செய்யாததுனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே பாதிப்பு வருது. அந்த பாதிப்புக்கு நம்ம தான் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். ஒரு சம்பவம் பல வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய தமிழ்நாட்டிலே நடந்தது. 2 பக்கத்து வீடு ஒருத்தர் பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான், சின்ன பையன், தவழ்ற ஸ்டேஜ். அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் பேச மாட்டாங்க. அந்த ஏரியாவில் அந்த வீடு இருக்கிற பக்கத்தில் ஒரு துணை இல்லாத கிணறு இல்லையா, தோவாளம் இல்லாத கிணறு ஒன்று இருக்கு. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த சின்ன பையனை, தவழ்ற பையனை வீட்டில் விட்டுட்டு கதவை சாத்திட்டு எங்கேயோ போயிட்டாங்க பக்கத்தில். இந்த பாவம் அந்த சின்ன பிள்ளை மெதுவாக தவுண்டு கிணத்து பக்கம் போகிறான். பக்கத்து வீட்டுக்காரன் யாரு, எதிரி, பேச மாட்டான். இவன் என்ன பண்ணா, சரி இந்த பிள்ளை போகுது, கொஞ்ச நேரத்தில் கிணத்துல விழுந்துரும், நம்ம கதவை பூட்டிட்டு போயிடுவோம் சொல்லி வீட்டுக்கு கதவை பூட்டிட்டு போயிட்டான். பஸ் ஏறி வெளியூருக்கு போயிட்டான். ஏன்னா சம்பவம் நடக்கும்போது யார் இருந்தாலும் போலீஸ் கேட்பான்ல, அப்போ தெரியலன்னு சொல்லிடலாம்ல. கதவை பூட்டிட்டு போயிட்டான். இந்த பிள்ளை மெதுவாக தவுண்டு கடைசியில் கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு. நீண்ட நாள் கழித்து பிறந்த ஒரு ஆண்மகன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு தவறான வழியிலே போகிறான் ஒருத்தன், அல்லது ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ அல்லது பெரியவங்களாவே இருக்கட்டும், ஒரு தவறான வழியில் போகிறாங்க. அவங்கள
அவங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் சொல்லி ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீங்க இந்த வழியில போகக்கூடாது, நீங்க செய்கிறது தவறு என்று சுட்டி காட்டி அவங்கள நல்வழியில கொண்டு வர வேண்டியது என்னது? நம்ம பொறுப்பு. அந்த பொறுப்பை நம்ம தட்டி கழிச்சோன்னு வைங்க. இப்போ நான் ஒரு கதை சொன்னேன்ல, ஒருத்தர் பூட்டிட்டு கதை ஓடனான்னு சொன்னாங்கல்ல, அந்த பிள்ளையினுடைய சாவுக்கு அவன் காரணமா இருந்தான் பார்த்தீங்களா? இப்படிதான் நாமளும் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய பார்வையில காணப்படுவோம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உங்க வீட்டில் ஒரு பையன் நல்லா படிக்கிறான், அவனுக்கு போட்டியா ஒரு பையன் வந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கிடும். உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த போட்டியா நல்லா படிக்கிற பையன் அவன்கிட்ட ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னா, சரி கெட்டு போட்டு என்ன நாசமா போட்டு அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த பையனுக்கும் நல்லதை சொல்லி என்ன செய்யணும்? அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்போ நீதியை நியாயத்தையும் காத்து நடவுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன் வீட்டாருக்கெல்லாம் அந்த ஆபிரகாம் கட்டளையிடுவான்னு சொல்றாரு. அப்படி சொல்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் தானியேல் எழுதுறாரு, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்னென்னைக்கும் சதா காலங்களில் நட்சத்திரங்களை போல என்ன செய்வாங்க? பிரகாசிப்பாங்க. நீங்க இன்னைக்கு நம்ம எத்தனை காலம் உலகத்துல வாழ போறோம்னு தெரியாது இல்லையா? 85 வயசா 95 வயசா ஏதோ ஒரு வயசு, அவ்வளவுதான். நீங்க நம்ம வாழ்கின்ற இந்த காலத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம சொல்ல யார் யார் கேட்பாங்களோ, கேட்காதவங்ககிட்ட பேச முடியாதுன்னு வைங்களேன். நம்ம குடும்பத்துல, நம்ம அக்கம் பக்கத்துல யார் யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒருவேளை அவங்க தவறான வழிகளில் வாழ்க்கையில் போனால் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இது தவறு, இப்படி தப்பு செஞ்சீங்கன்னா ஒருவேளை வாழ்க்கையில் இப்படி பின்னால் கஷ்டங்கள் வர்ற வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்? நல்வழிப்படுத்தணும். அந்த வேலையை செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. அந்த கடமையை ஆபிரகாம் ஒழுங்காக செஞ்சார். அநேகரை நல்ல வழிக்கு கொண்டு போனார் ஆபிரகாம். அநேகரை நீதிமான்களாக வாழ்வதற்கு வழிகாட்டினார். அந்த பண்பு ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருந்தது? பிடித்திருந்தது. அடுத்தபடியாக மன்றாட்டு ஜபம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அனுப்பியோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அனுப்பியோ, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சந்திப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமீபமாய் நடப்பித்து உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அதற்கு கர்த்தர், நாம் சோதோமில் 50 நீதிமன்றை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரயுத்தரமாக, இதோ சூழும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். போதும், இது நிறைய இருக்கு, நம்ம இதை நிறுத்திடுவோம். சரி, இதில் பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு மன்றாட்டு ஜப வீரராக இருந்தார். இன்டர்செஷன் சொல்லுவாங்க இல்லையா? மன்றாட்டு ஜபம். லோத்து ஒருவேளை சோதம் கொமரை அழிக்கப்பட்டால் லோத்து என்ன செஞ்சிருவான்? சேர்ந்து அழிஞ்சு போயிடுவாங்கிறது ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அதனால தான் மன்றாடி கேட்குறாரு, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? இல்லை, ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ 50க்கு 5 குறை, 45 அப்படின்னு சொல்கிறாரு. 45 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன்ப்பா ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னு சொல்லி கவுண்ட் டவுன் ஆகுது. 40, 30, 20, கடைசியில் 10 வரைக்கும் போயிட்டார். ஆண்டவர் சொல்றார், 10 நீதிமான்கள் இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அப்போது மன்றாடி கேட்குறாரு. பார்த்தீங்களா எத்தனை தடவை மன்றாடுறாரு? 6 தடவை கேட்குறாரு. 50, 45, 40, 30, 20, 10, 6 தடவை கேட்டாச்சு ஆண்டவர்கிட்ட. 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா ஆண்டவரே? அப்போ லோத்துவி நிமித்தமாக அந்த சோதம் பட்டணம் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக இவர் என்ன செய்கிறாரு? மன்றாடுறாரு. மன்றாட்டு ஜபம். அந்த மன்றாடி ஜபிக்கிற ஜபம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? காணப்படும். அடுத்தபடியாக பார்க்கும்போது தாழ்மை நிறைந்த ஜபம். அதே இப்போ பிரதர் வாசித்த மாதிரி அதே வசனம் 27ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இதோ ஆபிரகாம் பிரயுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடய பேச துணிந்தேன். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாம் பேசுகிறாரு இல்லையா? அவன் சந்ததி அப்படி ஆசீர்வதிப்பேன், அவன் சந்ததி கடற்கரை மணலை போல் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாரு.
அவ்வளோ ஃப்ரீயாக பேசிட்டாருங்கிறதுக்காக அவர் என்ன செய்யலை ஆண்டவர்கிட்ட ரொம்ப உரிமையாக ரொம்ப தெனாவட்டா அப்படிலாம் என்ன செய்யலை கேட்கல. தெனாவட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை ஆபிரகாம் பேசவே இல்லை. என்ன சொல்றாரு? தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கடைசியா 10 நீதிமான்கள் காணப்பட்டாலோ அப்படின்னு ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அப்போ கடைசியா ஜெபிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, தயவுசெய்து கோவிச்சிக்காதீங்க அப்படி சொல்ற ஒரு பழக்கம் நம்ம தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இது கிடையாது. தமிழ்நாட்டு வடக்கு பகுதியில் இந்த பழக்கம் உண்டு. சார் ஒரு விஷயம் கோவிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேட்டரை சொல்லுவாங்க. அந்த பழக்கம் நம்ம சைடில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. வடக்கு உள்ள தமிழ் மக்கள் அப்படி அந்த ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. கோவிச்சிக்காதீங்க சார் ஒரு காரியம், அந்த ஒரு வார்த்தை கோவிச்சிக்காதீங்கிற வார்த்தையை முதல்ல போடுவாங்க. அதாவது இந்த தாழ்மை ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் அதை பார்க்குறாரு. சிநேகிதன் தான் நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு சிநேகிதன் தான். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நான் தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன்னு சொல்றாரு. அந்த தாழ்மை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தாழ்மை நமக்கு வேணும். அது மாத்திரம் இல்லை, பகைஞருக்காகவும் ஜெபிக்கிறவராக ஆபிரகாம் இருந்தார். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை தரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். சரி, ஆதியாகமம் 20:18 இந்த அபிமெலேக்கு என்கிற ராஜா ஆபிரகாமுக்கு ஒரு தவறை செய்து விடுகிறான். ஆனால் அபிமெலேக்கு ராஜாவே ஆண்டவர் சொப்பனத்தில் எச்சரிச்சு நீ சாராளை திருப்பி அனுப்பு என்று சொல்லி எச்சரித்து ஆண்டவர் அதை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி முடிச்சு கொடுத்துட்டார். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் பாதிக்கப்பட்டார். இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அபிமெலேக்கை தண்டிக்க தான் செய்கிறார். அவன் சாராளை தொடலை, ஆனால் என்ன செஞ்சிருந்தான், அவன் அரண்மனை கூட்டு கொண்டு வச்சுட்டான். ஆண்டவர் அதுக்காக என்ன செஞ்சார், தண்டனை கொடுத்தாரு. ஆபிரகாம் தான் ஜெபம் பண்றாரு. எந்த அபிமெலேக்கினால அந்த ஆபிரகாம் பாதிக்கப்பட்டாரோ, தனக்கு எந்த அபிமெலேக்கு ஒருவேளை துரோகம் அழைத்தானோ அவனுக்காக இவர் ஜெபம் பண்றார். பாத்தீங்களா, பகைஞருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு பண்பு ஆண்டவருக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பகைஞருக்காக நம்ம பொதுவாக என்ன செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். நான் கிராமங்கள்லாம் சில சொல்லுவாங்க, அவனுக்கு சோம் இல்லை தெரியுமா, சாவட்டாப்பா போ விடு இல்ல, இப்படி சொல்ற கேட்டிருக்கீங்களா காதனால? அப்படி இல்லை. ஆண்டவரே அவனையும் நீங்க ரட்சிங்க, அவனையும் உம்முடைய பிள்ளையா மாத்துங்க. அந்த ஜெபம் அதை ஆண்டவர் விரும்புறார். கடைசியாக ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட ஒரு பெரிய காரியம் என்னச்சுன்னா கீழ்ப்படிதல். அது கொஸ்டின் நம்ம சில விஷயங்களில் கொஞ்சம் கொஸ்டின் கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ஆனால் எந்த ஒரு கொஸ்டின் இல்லாமல் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்த ஒரு காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரே மகன் ஆண்டவர் பலியிட சொல்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்த மகன் யார்? ஈசாக்கு தான். ஒருவேளை ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 100 வயசு. அந்த பையனை பலியிட சொல்றார் ஆண்டவர். நாமளா இருந்தால் என்ன சொல்லிப்போம் தெரியுமா? ஆண்டவரே 100 வயசுல பிறந்த பையன்யா, தயவு செய்து இப்படி சொல்லாதுங்க ஐயா. நம்ம அதுக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருப்போம். நிச்சயமா கண்டிப்பாக அப்படியே செஞ்சிருப்போம். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ஒன்றுமே சொல்லலை, போயிட்டார், புறப்பட்டு போயிட்டார் இல்லையா? சரி, அங்கே போறாரு. பையன் தான் கேட்குறான். ஈசாக்கு அந்த ரொம்ப புத்திசாலியாக தான் இருந்திருக்கான். அப்போ கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? பார்த்தீங்களா எவ்வளோ விவரமாக கேட்காம? பார்த்தீங்களா கேட்குறான். ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேக்காக தான் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10வது 11ஆம் வசனம் படிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான்.
ம் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ம் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ம் அவன் இதோ அடியேன் என்றான். சரி, போதும். இந்த வசனத்தை படிக்கும்போது சிலருங்க எனக்கே கண்ணில் கண்ணீர் வந்துடும் சில நேரங்களில். ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க மாட்டான். அவன் மகனை பலி செலுத்து, ஒரே பையன் இஸ்மவேலை ஆகார் கொண்டு போயிட்டா, அங்கே போயாச்சு, எகிப்துக்கு போயாச்சு. அவங்க ஏன் ஒருத்தன் தான் இருக்கான். இவனை பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளாக இருந்தால் நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டோம். ஆண்டவர் பார்க்குறாரு, இப்படியுமா ஒரு கீழ்ப்பிடிக்கிற ஒரு மகன் அப்படின்னு சொல்லி அவருக்கே மனசு கேட்கல. ஆபிரகாமே கூப்பிட்டார், அங்கேருந்து கூப்பிட்டார், பரலோகத்திலேருந்து கூப்பிட்டார். ஆக அப்போ கத்தி எடுத்துட்டான், குத்தலை, அவ்வளோதான். ஒரு செகண்ட் விட்டுருந்தா பலி செலுத்தியிருப்பான். ஆக அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த பண்புகள் ஆபிரகாம்கிட்ட இருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், சிநேகிதனாகிய ஆபிரகாம். அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு சிநேகிதராக இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு ஆபிரகாம் எப்படி சிநேகிதராக இருந்தாரோ அதே போல் நாமளும் ஆண்டவருக்கு சிநேகிதராக ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தரும்படியாக நம்ம ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மதியான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் நற்பண்புகள் என்கிற தலைப்பிலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆபிரகாமை நீங்கள் உங்களுடைய சிநேகிதன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, சிநேகிதன் என்று சொன்னீங்க. உங்களுடைய சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் வாழ்ந்தார். அந்த அளவுக்கு நல்ல பண்புகள் அவரிடத்தில் காணப்பட்டது. அதே போல் நாங்களும் அந்த ஆபிரகாமை போல உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.